அப்பா அம்மாவும் மகர ராசிக்காரங்க மேலே அதீத பாசம் வச்சுருப்பாங்க. நீங்கள்லாம் உருப்படவே மாட்டீங்க, நீங்கள்லாம் முன்னேறவே மாட்டீங்க அப்படின்னு சபதம் போட்டவங்களுக்கு முன்னாடி சாதிச்சு காட்ட போகிறீங்க. எதிரிகள் முன்பு நல்ல பண வசதியோட ஒரு வாழ்க்கை துணை, உங்களுக்கு காதல் அமையக்கூடிய நேரம் அப்படிங்கிறது இப்போ தான். சனியால் யோகம் உண்டு, வெற்றி மேலே வெற்றி உங்களுக்கு இந்த 60 நாட்கள் கண்டிப்பாக கொடுத்துரும். மகர ராசி நேயர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி எப்பயோ முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் எங்களை வச்சு குத்துன்னு குத்துதுங்க, வெளியே சொல்ல முடில, ஊமை குத்தா குத்துறாங்க உள்ளே வச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி உள்ளுக்குள்ளேயே புழுங்கி நம்ம எடுத்த முடிவு தப்போ, நம்ம வாழ்க்கையில் தப்பான முடிவை எடுத்துட்டோம், இதை வெளியவும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம கெத்தாக சொல்லிட்டோம், நான் எடுக்கிற முடிவு தான், நான் நினச்சது தான் நடக்கும், எனக்கு நல்லது தான் நடக்கும் அப்படி இப்படின்னு எதிரிகள் முன்னாடி நம்ம சவால் விட்டுட்டு வந்தோம். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலையே. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்பவே மனசுடைஞ்சு இருக்காங்க மகர ராசிக்காரங்க. நம்ம வாழ்க்கையில் அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலங்களாக இருந்தது. ஆனால் அடுத்து வரக்கூடிய 60 நாட்கள் சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு ஒரே நிமிடத்தில் ஒரே நாளில் நீங்கள் சந்தோஷமாக போகிறீங்க. அப்படி ஒரு அதிசயம் நடக்க போகுது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை உருவாயிரும். பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு திடீர் பண வரவு கொடுக்கும். லாட்டரி யோகத்தை தரப்போகுது. உங்களுக்கு திடீர்னு ஒரு கைமாத்தா ஒரு பணம் வாங்கிறது உங்களுக்கு அது பெரிய அதிர்ஷ்டமாக மாறப்போகுது. ஒரு யோகமான காலம் இந்த 60 நாட்கள். அதுவும் பார்த்திங்கன்னா கல்வியில் மந்தமாக இருக்கவங்களுக்கு இனிமேல் நல்லா படிக்கக்கூடிய சூழ்நிலைகள். பேரண்ட்ஸும் பிரிஞ்சுருந்தாங்க, அவங்களாம் திரும்ப சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வரப்போகுது. அதுவும் மகர ராசிக்காரங்களுக்கு பெரிய மூத்த வயதானவர்கள் அப்பா அம்மாக்களுக்கு கண்டங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருந்தது. அதெல்லாம் மாறிடுச்சு. ஏன்னா அப்பா அம்மா மேலே பாசம் அதிகமாக வச்சுருக்கவங்க யாருன்னு பார்த்தா மகர ராசிக்காரங்க தான். அவங்க தான் இறுதி காலத்தில் அப்பா அம்மாவை பேணி பாதுகாக்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஒன்றா துடிச்சு போயிடுவாங்க. அதே மாதிரி அவங்களோட அப்பா அம்மாவும் மகர ராசிக்காரங்க மேலே அதீத பாசம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பாசத்துக்கெல்லாம் ஒரு ஏற்றமான காலம் உங்களுக்கு இந்த அடுத்து வரக்கூடிய 60 நாட்கள். நீங்கள் நினைச்சது என்னவோ அது கண்டிப்பாக நடக்கும். குழந்தைகளால் லாபம் வரும். குழந்தைகள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களுக்கு தருவாங்க. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள், உங்கள் பிள்ளைகள்கிட்ட இருந்து எதிர்பார்த்த விஷயங்கள், படிப்பா நான் நல்லா படிச்சிட்டேமாம்பாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்து எதிரிகள் முன்பு நல்ல பண வசதியோட, ஏன்னா பணம் தானே இன்றைக்கி முக்கியமானது. ஏன்னா பணம் இருந்தால் எல்லோரும் மதிப்பாங்க. அப்படி ஒரு அமைப்பு பணம் கிடைக்கும். நீங்கள் எல்லோரும் முன்னாடியும் ஒரு போற்றக்கூடிய வகையில் நீங்கள் தான் தெய்வம்னு உங்களை நினைக்கிற அளவுக்கு நீங்கள் சொல்கிற வாக்கு பலிதம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். எதிரிகள் கண்டிப்பாக உங்களிடம் தோல்வி அடைவாங்க. நீங்கள் ஒரு மகாராணி தான், மகாராஜா தான். உங்களுக்கு எப்பயுமே வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். அதுவும் குறிப்பாக இந்த 60 நாட்கள் உங்களுக்கு அதிசயங்கள் நடக்க போகுது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எப்போவுமே நீங்கள் அதாவது காவல் தெய்வங்களை வழிபடுங்க. அது உங்களோட குலதெய்வமாக இருந்தால் நல்லது, இல்லைனாலும் காளியம்மனை வழிபடுங்க. உங்களுக்கு எதிரிகள் பறந்து ஓடி விடுவார்கள். நோய் எதிரி கடன் தீர்ந்து நன்மைகள் உங்களுக்கு தரக்கூடிய அற்புதமான காலமாக தான் வரக்கூடிய 60 நாட்கள் உங்களுக்கு நடக்கப் போகுது. அதிசயத்தை எதிர்நோக்கி இருங்கள். அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு இந்த 60 நாட்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். ஏன்னா ஜென்ம சனி விலகுது, குரு வக்ரமாயிருக்காரு. அது உங்களுக்கு பேரதிர்ஷ்டம் தரப்போகுது. உங்களுக்கு எதிர்பாராத விதமாக நல்லது நடக்க போகுது. நீங்கள்லாம் உருப்படவே மாட்டீங்க, நீங்கள்லாம் முன்னேறவே மாட்டீங்க அப்படின்னு சபதம் போட்டவங்களுக்கு முன்னாடி சாதிச்சு காட்ட போகிறீங்க. எங்களுக்கும் அதிர்ஷ்டம் வரும், எங்கள் வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும், நாங்களும் தலை நின்று நிற்போம் அப்படின்னு நீங்கள் மனசெலவில் சொல்லிக்கிட்டு இருந்ததை உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக 4 பேர் முன்னாடி கெத்தாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான துவக்கமாக வரக்கூடிய 60 நாட்கள் உங்களுக்கு அமையப்போகுது. இந்த காலங்கள் உங்களுக்கு உங்கள்
தன்மானத்தை காக்கக்கூடியதாகவும், பிறர் முன்னாடி ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்டாக ஒரு நல்ல வேலை கிடச்சி 4 பேர் மதிக்கிற அளவுக்கு உங்களோட வாழ்க்கை மாறப்போகுது. அதுலேயும் வெளிநாடு போகணுன்னு நினச்சவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். திருமணமாகாமல் தடைப்பட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் கட்டாயம் நடக்கும். ஏன்னா அடுத்து வரக்கூடிய மே மாதத்துக்குள்ளேயே திருமணங்கிறது நடக்கும். அதுவும் குறிப்பாக அந்த 60 நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாகக்கூடிய வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு. அடுத்த குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியம், தொழில் விருத்தி. தொழிலில் என்ன பண்ணுறதுனே தெரியல. அடுத்தடுத்து எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. எனக்கு என்ன அப்படின்னா தவிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தவங்க எல்லாருக்குமே நல்ல தொழில் கிடச்சி ஒரு நல்ல வாழ்க்கை உங்களை தேடி வரும். ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு காதல் அமையக்கூடிய நேரம் அப்படிங்கிறது இப்போ தான். உங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்ல முறையில் அமைஞ்சு கணவன் மனைவி காதல் செய்து ஒரு மகத்துவமான ஒரு இல்லற வாழ்க்கை, இல்லற சுகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா, வருடம் ஒரு முறை திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய சாப தோஷங்கள் இருந்தாலும் உங்களுக்கு விளக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவில் தான். வியாழக்கிழமை குரு ஹோரையில் போய் நீங்கள் திருச்செந்தூர் முருகனையும் அங்கே இருக்க சூரசம்ஹார மூர்த்தியை வழிபட்டு வாங்க. உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 60 நாட்களை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் அள்ளித்தரப்போகிற அற்புதமான நாட்கள். மீனராசி நேயர்களே, மீனராசிக்காரங்களுக்கு கடந்த 2.5 வருஷமாகவே சனியால் பாதிப்புகள் அதிகம். சனி நேர்கதியில் பயிற்சியாக போகிறாரு. அதனால் உங்களுக்கு சனியால் யோகம் உண்டு. விரய சனியால் பட்ட கஷ்டம் அளவில்லை. பெரும்பாலான மீனராசிக்காரங்களுக்கு அப்பா அம்மா இழப்பு, பிரிவு, அப்பா அம்மாவுக்கு நிறைய சோதனைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அந்த நிலை கண்டிப்பாக மாறி குடும்பத்தில் இல்லற சுகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு தொழில் வெற்றியை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. தடைப்பட்டு நின்றுட்டு இருந்த ஒவ்வொரு காரியமும் விலகி உங்களுக்கு எதிர்பார்த்த தொழில் விருத்தி கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு சுயதொழில் லாபம் கிடைக்கும். கடன் வாங்கி கஷ்டப்பட்டவங்களுக்கு கடன் தீர்ந்து நன்மைகள் நடக்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக உண்டு. திருமணம் இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு திருமணம் சீக்கிரமே நடக்க போகுது. அதுவும் அடுத்த குரு பயிற்சி 5ல் போகிறாரு. உங்களுக்கு இந்த 60 நாட்களில் கூட குருபலம் இருக்குது. திடீர்னு நல்ல முறையில் திருமண வாழ்க்கை அமையும். அதனால் அதீத ஒரு நன்மைகள் உண்டு. கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமைகள் பெருகும். தொழில் விருத்தி ஏற்படும். கடன் தொந்தரவுகள் நீங்கும். எதிரிகளால் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து போகும். நம்மளால் முடியாதோன்னு பயந்தவங்களுக்கு, எனக்கு மட்டும் ஏங்க இப்படியே இருக்குன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையும் சாதகமான பலன்களும் அமைஞ்சு ஒரு சாதனையாளராக மாற்றக்கூடிய காலமாக, அதோட துவக்கமாக வரக்கூடிய 60 நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது. நீங்கள் நினச்சது நடந்து வெற்றி மேலே வெற்றி உங்களுக்கு இந்த 60 நாட்கள் கண்டிப்பாக கொடுத்துரும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி முருகன் கோயிலுக்கு சென்று வாங்க. ஏன்னா மலை மேல் இருக்கும் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார்னு சொல்லுவாங்க. குமரனை தேடி போங்க, உங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கும். பாலவ கர்ணத்தில் பிறந்தவங்க ஐயப்பனை வழிபடுங்க, உங்களுக்கு அதீத சக்தி கிடைக்கும். இந்த 60 நாட்கள் ஆன்மீக ஸ்தலங்களுக்கும் அடுத்ததாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வெற்றிகளை தரக்கூடிய அற்புத நாட்களாக தான் இந்த 60 நாட்கள் உங்களுக்கு அமையப்போகுது. வாழ்த்துக்கள்.